கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் என் மேய்ப்பருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு பாராட்டின அன்பு மிக பெரியது. நாம் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். எல்லா காரியங்களும் நிறைவேற்றி தருவதில்லை. ஒரு சில காரியங்கள் நாம் கேட்ட உடனே கிடைக்கிறது. ஒரு சில காரியங்கள் சில நாட்களுக்கு அப்புறம் கிடைக்கிறது. சில காரியங்கள் காலதாமதமாகிறது. ஆனாலும் நாம் கேட்ட காரியங்கள் அவருடைய விருப்பப்படி விருப்பப்பட்ட நாட்களில் நமக்கு வாய்க்க செய்கிறார். இதே போலதான் இந்த வேளைகளில் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:20 பார்க்கும்போது, மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கும்போது, நாம் மாறுபாடுள்ள சிந்தையுள்ளவர்களாக செயல்பாடுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஆனால் அது அவருக்கு அருவருப்பாக தோன்றும் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்துல மாசில்லாதபடிக்கு, தீங்கு நினையாதபடிக்கு ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமானவர்கள். இங்கே சாலமோன் நீதிமொழிகளிலே சொன்னதை நாம் பார்க்கிறோம். சாலமோனின் தந்தையாகிய தாவீது ராஜாவாக அரசாண்ட காலங்களில அவனுக்கு ஒரு விருப்பம் வந்தது. எப்படியாவது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆனால் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனாலும் அவனுடைய விருப்பத்தை மதித்து, உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று ஒரு ஒப்புதலை கொடுத்தார். இதற்காக தாவீது நிறைய காரியங்களை சேகரித்தான். பக்கத்து நாடுகளிடமிருந்து நிறைய பொருட்களை வாங்கி சேர்த்தான். கடைசியாக அவனிடமிருந்த பொன், வெள்ளி, வெண்கலம், இப்படி பலவிதமான கற்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்திற்காக அதிகமாக கொடுத்தான். ஆனாலும் அந்த ஆலயம் கட்டுவதற்கு அது போதுமானதாக இல்லை. அப்போது அவன் தன்னுடைய பிரபுக்களையும் மக்களையும் கூப்பிட்டு, 1 நாளாகமம் 29:5 பார்க்கும்போது, இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றார். அப்போ அவனுடைய அந்த ராஜ எல்கைக்குட்பட்ட அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மக்கள் முன்னிலையில, இன்றைக்கு நாம் தேவனுக்கு ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும். அந்த காணிக்கைகளை உங்கள் மனப்பூர்வமாக செலுத்த வேண்டும். அப்படி மனப்பூர்வமானவர்கள் மட்டுமே செலுத்தினால் போதும் என்று அங்கு சொல்கிறான். ஏனென்றால் மனப்பூர்வமாக செலுத்துகிறது தேவனுக்கு பிரியமானது. நம்ம வசனங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? இயேசு வாழ்ந்த காலங்கள்ல தேவாலயத்துல எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. அந்த 2 வெள்ளிக்காசு போட்ட விதவைதான் அளவுக்கு அதிகமாக போட்டு விட்டாள் என்று தேவன் அவளை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 1 நாளாகமம் 29:9 பார்க்கும்போது, மனப்பூர்வமாய் கொடுத்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடும் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக ஜனங்களிடம் தாவீது சொன்னபோது, அந்த ஆலயத்திற்கு கட்டுமான பணிக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவன் சேர்த்து வைத்ததை கொடுத்தான். ஆனால் தன்னுடைய ஜனங்கள் கூட எப்படி கொடுத்தார்களாம்? மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு ஒரு சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லது நம்மோடு ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு சகோதரன் இக்கட்டான நிலையிலே ஒரு சிக்கலை மாட்டி உழண்டு கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அந்த உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலை வரும்போது நம்முடைய இருதயத்தின் சிந்தை எப்படி இருக்கிறது? நாம் என்ன நினைக்கிறோம்? வசதியுள்ளவர்கள் கொடுக்கட்டும், நல்ல வேலையில் உள்ளவர்கள் கொடுக்கட்டும் என்று நாம் அவர்கள் கொடுக்கட்டும் அவர்கள் கொடுக்கட்டும் என்று நம்மால் என்ன கொடுக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. ஆனால் பிரியமானவர்களே, அவர் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி கொடுக்க விரும்புகிறவர் அல்ல. உங்களுடைய ஐஸ்வர்யத்திற்கு ஏற்றபடி அவருக்கு ஆலயம் கட்ட அல்லது அவருக்கு காணிக்கை கொடுப்பதை அவர் விரும்பவில்லை. நீங்கள் கொடுக்கிற விதம் எப்படி இருக்கிறது? மனப்பூர்வமாய் கொடுக்கிறீர்களா? உத்தம இருதயத்தோடு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறீர்களா என்பதை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். வசனம் 9, மனப்பூர்வமாய் கொடுத்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். நீங்கள் எப்படி காணிக்கை செலுத்துகிறீர்கள்? மனப்பூர்வமாய் செலுத்துகிறீர்களா? நீங்கள் மனப்பூர்வமாய் உத்தம இருதயத்தோடு தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பீர்கள் என்றால், தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்திலே ஆட்கொள்ளும். வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும். சத்துரு உங்களை மேன்மை பாராட்ட முடியாது.
ஏனென்றால் உங்களுடைய உள்ளம் தேவனுடைய உள்ளத்தோடு ஒத்து போகின்றது. ஆகவே உங்களுடைய இருதயத்திலே சந்தோஷம் குடிகொண்டிருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, மனப்பூர்வமாய் கொடுங்கள். வசனம் 14 பார்க்கும்போது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். அப்ப தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நான் மனப்பூர்வமாய் கொடுங்கன்னு ஜனங்களுக்கிட்ட சொன்னேன், அவர்களும் மனப்பூர்வமாய் கொடுத்திருக்கிறார்கள். நான் எதிர்பார்த்ததை விட நிறைய கொடுத்திருக்கிறார்கள். இதை கொடுப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். கீழே சொல்றான் பாருங்க, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். இதை சற்று தெளிவாக சிந்திங்க. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 14வது வசனம் 2வது பகுதி. எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். இந்த உலகத்துல நாம் பிறக்கும்போது எதையுமே எடுத்துட்டு வரல. இந்த உலகத்திலிருந்து போகும்போது நான் எதையுமே கொண்டு போறது கிடையாது. இடைப்பட்ட நாட்களில் உயிரோடு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா? நம்முடைய தகுதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, வசதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட முடியாது. பிரியாணி சாப்பிடுகிறவனும் பழைய கஞ்சி சாப்பிடுகிறவனும் 2 பேரையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பிரியாணி சாப்பிடுறவனுக்கு பலவிதமான நோய்கள் தானாகவே தொற்றிக்கொள்ளும். ஆனா பழைய கஞ்சி சாப்பிடுறவனுக்கு உடல் ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டிருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். நம்முடைய வசதிகள் தேவனிடமிருந்து நம்மை பிரித்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பிரியாணி சாப்பிடுகிறவன், நான் என்னுடைய உழைப்பினால, நான் என்னுடைய வருமானத்தினால, என்னுடைய பணத்தினால, எல்லாம் என்னுடையதுனால நான் சாப்பிடுகிறேன்னு சொல்லிட்டு அவன் தன்னை மேன்மைப்படுத்துகிறான். ஆனால் சிறுக சாப்பிடுகிறவன், ஆண்டவரே இதை நீர் எனக்கு கொடுத்தீரே இன்றைக்கு, அதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அவன் ஆகாரத்தை சாப்பிடுகிறான். சாப்பிடுகிறது பிரியாணியோ பழைய கஞ்சியோ அதல்ல நோக்கம். நாம் எப்படி சாப்பிடுகிறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்தி சாப்பிடுகிறோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சாப்பிடுகிறோமா? ஆண்டவரை உள்ளத்திலே நினைத்து பின் நாம் சாப்பிடுகிறோமா? அதுதான் இங்க முக்கியம். ஆகவே தான் இந்த தாவீது சொல்றான், எல்லாம் உம்மால் உண்டானது. இந்த பொன்னும் வெள்ளியும் வைரங்களும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மேன்மைகளும் உம்மாலே உண்டானது. உமது கருத்துல நாங்க வாங்கி அதில் ஒரு பகுதியை நாங்கள் உமக்கு தருகிறோம், உமது ஆலயங்கட்ட தருகிறோம் என்று சொன்னான். பாத்தீங்களா எவ்வளவு நல்ல மனசு! அது தேவன் அங்கீகரிக்கிறதாக இருக்கிறது. வசனம் 17 பார்க்கும்போது, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷிக்கிறேன். அப்போ அந்த தாவீது சொன்ன பிற்பாடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பிரபுக்களும் அதிபதிகளும் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று கொடுத்தார்கள். அது யாருக்கு சந்தோஷம்? அந்த தாவீது ராஜாவுக்கு சந்தோஷம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு அது சந்தோஷமாக இருந்தது. இந்த 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோட்டங்களை அறிகிறார். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோட்டங்களை அறிகிறார். அப்போ நம்முடைய இருதயத்துல என்ன நினைவுகள் தோன்றுகிறது என்பதை அவர் அறிகிறவராய் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் உங்களிடத்துல வந்து ஏதாவது ஒன்று கேட்கிறார் என்று நினைத்தால் நீங்கள் மனப்பூர்வமாக கொடுப்பீர்களா? இல்லை உங்கள் வசதிக்கு தக்கதாக ஆராய்ந்து கொடுப்பீர்களா? வசனம் 22, அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷப்பட்டு கர்த்தனுக்கு முன்பாக போஜனம் பண்ணினார்கள். அவர்கள் மன உற்சாகமாய் கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அதனால மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் தேவனால் உண்டானது எல்லாமே அவருடைய கரத்துல வாங்கி அவருக்கு கொடுத்தோம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் பார்த்து இதைத்தான் கேட்கிறார். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு கொடுப்பது வசதிக்கு தக்கதாக அல்ல, வருமானத்துக்கு தக்கதானதாகவும் அல்ல, உங்கள் ஐஸ்வர்யத்துக்கு ஈடானதாகவும் அல்ல. உத்தம குணத்தோடு மனப்பூர்வமாய் கொடுப்பதை அவர் அங்கீகரிக்கிறார். நீங்கள் மனப்பூர்வமா கொடுக்காம, உத்தம இருதயத்தோடு கொடுக்காம, நீங்க எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் உலகத்துல பார்க்கிறவர்கள்
ஒருவேளை சந்தோஷப்படலாம். ஆனா உங்கள் உள்ளத்தை பார்க்கிற அந்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மகிமைப்பட மாட்டார். முறுமுறுப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டும். முன் யோசனையின்றி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். ஆகவே இனி வரும் நாட்களிலே உங்களுடைய அந்த கொடுக்கிற காரியத்துல, காணிக்கை செலுத்துகிற காரியத்துல மனப்பூர்வமாய் செய்யுங்கள். உத்தம இருதயத்தோடு செய்யுங்கள். உத்தம இருதயத்தோடு செய்யும்போது, மனப்பூர்வமாய் செய்யும்போது அது சந்தோஷம் உண்டாக ஒரு இடம் கொடுக்கிறது. அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. நீங்கள் கொடுக்கிறதை பல மடங்காக அவர் உங்களுக்கு திருப்பி தருவார். ஏனென்றால் எல்லாம் அவரிடத்திலே இருக்கிறது. அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதை நாம் திரும்ப அவருக்கு கொடுத்து சந்தோஷப்படுகிறோம். அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை கொடுப்பதனால இன்னும் அதிகமாக நாம் என்ன கேட்கிறோமோ, என்ன ஆசீர்வாதத்தை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே உங்களை நிதானித்து கண்டுணர்ந்து இந்த கொடுக்கல் வாங்கல் காரியங்கள்ல ஆண்டவருக்குள்ளாக எப்படி இருக்கிறீர்கள் என்பதை சோதித்தறிந்து, ஒருவேளை தவறும் பட்சத்தில், ஒருவேளை நிர்விசாரமாக இருந்திருப்போமே என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய கரங்களை பிடித்து உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலாவது நான் உமக்கு உண்மை உத்தமமாக இந்த கொடுக்கிற காரியத்துல இருக்க வேண்டும். நீர் எங்களுக்கு தருகிற எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா ஐஸ்வர்யங்களுக்காகவும், எல்லா சம்பத்துகளுக்காகவும், எல்லா கனத்திற்காகவும், எல்லா காரியங்களுக்காகவும் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இதுவரை என்னுடைய காரியங்கள் ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்தருள்வீராக, பொறுத்தருள்வீராக என்று ஜெபத்துடன் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்திலே அதிகமாக நிலை நின்று வளர்வோம். காணிக்கைகளை எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.